ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்பயுமே பெரிய பெரிய சிஇஓஸ் இல்லை பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாமே டைம் ரொம்ப பார்ப்பாங்க. டைம் தான் மணிலாம் கூட வந்து சொல்லுவாங்க, பழமொழியாக கூட இங்கே இருக்குது. டைமுக்கும் மணிக்கும் என்ன சார் ஒரு ஒற்றுமை இருக்குது? ரெண்டு விதமாக அதை பார்க்கலாம். ஒன்று வந்து நீண்ட நெடுங்காலம் அப்படின்னு முதலீடு செய்யும் பொழுது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு, காம்பவுண்டிங் இஸ் 8th wonderன்னு ஐன்ஸ்டீன் சொன்னார்னு சொல்லுவாங்க. அவர் நிஜமாக சொன்னாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் பாப்புலராக சொல்லக்கூடியது. ஏன்னா ஒரு ரூபாய் நம்ம பாப்புலரான சேயிங் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, எ பென்னி சேவ்ட் இஸ் எ பென்னி ஏர்ன்ட். நீங்கள் ஒரு ரூபாய் சேமித்தால் அந்த ஒரு ரூபாய் அது ஈட்டியதற்கு சமம்பாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், அது ₹1 மட்டும் இல்லைடா, அதுக்கு மேலே வருஷம் வரக்கூடிய வட்டியை கணக்கில் சேர்த்துக்கம்பார். நீங்கள் அந்த ₹1 அடுத்த வருஷம் ₹1 8 பைசா ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் ₹1 16 பைசா ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் கூடிக்கிட்டே போகுது. ₹1 மட்டும் சேமிப்பில்லை, அது தரக்கூடிய வருமானமும் நமக்கு சேமிப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அது எதனால? அந்த டைம்னால. ஆஸ் டைம் ப்ராக்ரஸஸ் அந்த ₹1 8 பைசா மீது வட்டி வரும், ₹1 மீது வராது. அதுக்கு அடுத்த வருஷம் ₹1 16 அல்லது 17 பைசா மீது வட்டி வரும். ஸோ அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுங்கிறது நாள் தள்ள தள்ள அதிகமாக இருக்கும். இது ஒரு கனெக்ஷன். இன்னொன்று நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார் மார்க்கெட், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். தக்காளி விலை நிறைய ஏறி இருக்குது சார், கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாமான்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. ரொம்ப இறங்கி இருக்குது, ஒரு 4 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டா தொக்கு போடலாம், ஏதோ பண்ணலாம், அப்படி தான் நம்ம நினைப்போம். அதுதான் மனுஷனுடைய சகஜம். ஆனால் பங்குச்சந்தை மட்டும் அப்படி கிடையாது. நல்லா ஏறி இருக்குது சார், ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. நல்லா இறங்கிட்டே இருக்கே சார், வித்துருவோம்பாங்க. அப்படியே நேர்மாறாக டைம் என்ன, பங்குச்சந்தையை பொறுத்தவரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப மோசமான தருணம் தான் நல்ல தருணம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு. நான் சொல்கிறது கொஞ்சம் சம்டைம்ஸ் இட் மே சவுண்ட் அ லிட்டில் சினிக்கல், நான் அந்த மாதிரியான எண்ணத்தில் சொல்லலை. பட் எப்போதெல்லாம் நெகட்டிவாக நடந்திருக்கோ இந்தியாவுக்கு, அப்போ இந்திய பங்குச்சந்தை வந்து வீழ்ந்திருக்கும். அதெல்லாம் நல்ல முதலீட்டு தருணங்கள். அர்ஷப் மேத்தா ஸ்கேம் 92 வருது, ரிலீஸ் ஆனவுடன் பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது. அன்னைக்கு சத்தியம் கம்ப்யூட்டர் ₹28, அந்த 92 91 92 91 வந்து ஸ்கைலாப் இல்லை, அந்த ஈராக் வார், சென்செக்ஸ் 992 1000க்கு கீழே போகுது. இந்த 20-30 ஆண்டுகள் 35 ஆண்டுகளில் அன்னைக்கு 1000 இருந்த சென்செக்ஸ் 80,000 தாண்டிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கி ₹1000 முதலீடு செய்திருந்தால் சென்செக்ஸ் பங்குகளில் இன்றைக்கி ₹80,000 மேலே ஆயிருக்கும். 34-35 ஆண்டுகளில் எத்தனை மடங்கு? 80 மடங்குக்கு மேலே ஆயிருக்கும் பணம். இந்த மாதிரி வருமானம் ஆதாயம் எங்கே கிடைக்கும்? மிக குறைவு. ரியல் எஸ்டேட்டில் ஒரு சில இடங்களில் கிடைச்சிருக்கும் இந்த மாதிரியான ஆதாயம். தங்கம் கூட இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்காது. ஓகே, ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ மோசமான தருணம், ஈராக் வாருங்கிறது ஒரு மோசமான தருணம், ஒரு அன்சர்டன் டைம். அதில் மார்க்கெட் விழுகுது. ஹர்ஷப் மேத்தா ஸ்கேம், மார்க்கெட் அடி வாங்குது. அன்றைக்கி வாங்கினவங்களுக்குலாம் இன்றைக்கி பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டு. சிமிலர்லி நீங்கள் பாருங்கள், 2000 Y2K முடிந்த பிறகு பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சி. 2008 ஹவுசிங் இஷ்யூனால பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சி. 2008 பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சி 64%, சென்செக்ஸினுடைய வீழ்ச்சி. அதற்கு அடுத்த ஆண்டு 80% ஏற்றம், அந்த லோலேருந்து பார்க்கும்போது. அப்போ எப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது? ரொம்ப மோசமான தருணங்கள் எப்போவோ, ரொம்ப மோசமான செய்திகள் எப்போ வருதோ, அப்போ இந்தியா மாதிரி தொடர்ந்து வளரக்கூடிய பொருளாதாரங்கள் 30-40 ஆண்டுகளாக சராசரியாக 4-5% வளர்ச்சிங்கிறது நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்துட்டு வந்திருக்கு. அது எந்த கட்சி ஆண்ட பொழுதும் அது வந்திருக்கு. சில சமயம் ஏறி இருக்குது, சில சமயம் இறங்கியிருக்கு, பட் சராசரியாக இதுதான். அப்போ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண அந்த 2 மாதம், ஸ்டேட் பேங்க்லாம் ₹150, ஐடிசிலாம் ₹180. கோவிட் டைம், எவ்வளோ ஒரு மோசமான சூழலில் பங்குச்சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அப்போ அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு. ஸோ டைம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பங்குச்சந்தையை பொறுத்தவரை கெட்ட நேரமே நல்ல நேரம், அண்ட் நல்ல நேரம் தான் கெட்ட நேரம். ஏன்னா நல்ல நேரத்தில் தான் நிறைய பேர் விட்டில் பூச்சி மாதிரி பங்குச்சந்தைக்குள்ளே வந்து விழுவாங்க. கடந்த 3-4 ஆண்டுகளாக நம்ம பங்குச்சந்தையை மார்க்கெட்டே பண்ண வேண்டாம், யார்ட்டையும் போய் பங்குச்சந்தையில் போடுங்க அதிக லாபம் வரும்னு சொல்ல வேண்டியதே கிடையாது. எல்லோரும் தானாக வந்து வாங்குவாங்க, தானாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லாபமும் முதல்ல பார்த்தாங்க. இந்த ஒரு வருஷத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ தங்கத்தில் அது நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேல் நடக்கும். அடுத்த சில மாதங்கள் அல்லது சில வாரங்கள் தொடர்ந்து தங்கத்தில் அதிக அளவில் முதலீடு செய்வார்கள். என்ன ஒன்று, தங்கத்தில் வந்து பெரிய அளவில் நஷ்டம் வந்துடாது. அப்படியே இறங்கினா கூட திரும்ப ஒரு காலகட்டத்தில் அது ஏறிடுங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அன்லஸ் அதர்வைஸ் செயற்கை தங்கம் வந்தாலுடைய அது ரிமோட் சான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வி கேனாட் ரூல் தட் அவுட். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். டைமுக்கும் பணத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்னா 2 விதமான கனெக்ஷன். ஒன்று, ஆஸ் டைம் ப்ராக்ரஸஸ் நீங்கள் வந்து செலவை கட்டுப்படுத்தி நஷ்டத்தை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும் உங்களுடைய பணமும். இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்ட நேரமே நல்ல நேரம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் சொல்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஆனால் என்னென்னா கோவிட் சமயம் வந்து உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு ஒரு பேனிக்கில் இருந்தோம்.
அதே மாதிரி 64% கீழே இறங்கின உடனே அடுத்து இன்னும் கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்கும். இந்த 64% போகும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க நினைக்கிறத வச்சு தான் பங்குச்சந்தையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் ஆதாயம் அடைகிறாங்க. 2008 சிட்டி பேங்க்கினுடைய பங்கு $20 $2 $3 வந்துச்சு. துணிந்து வாங்கினவர் அன்றைக்கி வாரன் பஃபெட் தான். அதுக்கு முன்னால் வரைக்கும் அவர் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்கார். ஒரு 1.5 வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்காரு. கையில் கேஷ் வச்சுருக்காரு. பங்குச்சந்தை ஏறிக்கிட்டே இருக்கு. அவர் அதை பற்றி கவலைப்படல, விற்றுக்கிட்டே இருக்கார். சிட்டி பேங்க் $2 $2.5 வந்துச்சு வாங்கினார். இது அழிஞ்சு போகிற பேங்க் கிடையாது, அமெரிக்காவுடைய ப்ரைட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உலகத்தினுடைய ப்ரைட் அப்படின்னு அவர் சொல்லி வாங்குறாரு. அந்த மாதிரியான ஒரு பேங்க் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது 10 மடங்கு அவருக்கு ஆதாயத்தை கொடுத்தது வெகு சில ஆண்டுகள்லேயே. ஸோ அது மாதிரி சாமர்த்தியசாலிகள், புத்திசாலிகள் அந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வார்கள். இப்போ கோவிடுக்கு வருவோம். நீங்கள் ரொம்ப நியாயமான கேள்வி. நீங்கள் உயிருக்கே பயந்துக்கிட்டு இருக்கையில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யுன்னு சொல்கிற, அது எப்படியா அப்படின்னு. வேறு எங்கே முதலீடு செய்தீர்கள்? தங்கத்தில் முதலீடு செய்ய முடியாது, எந்த கடையும் திறந்துருக்கலாம். லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் க்ளோஸ், நீங்கள் பண்ண முடியாது. அன்னைக்கு நீங்கள் முதலீடு செய்யணும்னா பங்குச்சந்தை மட்டும்தான் இருந்தது, மலிவாக கிடச்சிது. ஒன்று, ஃபிக்ஸட் டெபாசிட் கூட போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் பல இடங்களில். ஏன்னா அந்த மாதிரி பிபிஎஃப்லாம் நான் அந்த டயத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்க ஒரு சூழல் வந்தது எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாருக்குமே உயிருக்கே பயம். இந்த நேரத்தில் நம்ம கையில் இருக்கக்கூடிய தங்கமாக இருந்தானே, இடமா இருந்தானே, பங்குச்சந்தையாக இருந்தானே, எதாக இருந்தாலும் கவலை இல்லை. அப்போ இருக்கிறதுக்குள்ளே எது மலிவாக இருக்கா அதுதான் மலிவாக இருக்குது, அதை வாங்கி வச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனப்பட போகிறதில்ல, உயிரே ப்ராப்ளம். அப்படி இருக்கையில் எதுக்கு நம்ம அதை பற்றி கவலைப்படணும்? இப்படி ஒரு வித்தியாசமாக நீங்கள் ஒரு வியூ பார்க்கலாம் இல்லையா? சூப்பர் சார். அண்ட் அந்த பங்குச்சந்தை கோவிட் காலகட்டத்திலையும் ஒருத்தருக்கு அவசியமாக பணம் தேவைப்பட்ட பொழுது யாராக இருந்தாலும் உடனே விற்று காசாக்கி பணத்தை வெளியே எடுக்க வாய்ப்பளித்தது பங்குச்சந்தை மட்டும்தான். உண்மைதான். ஒரு நாள் கூட மூடாமல் திறந்து வச்சுருந்தாங்க. உயிரை எங்களுக்கெல்லாம் 5 பாஸ் கொடுப்பாங்க. வந்து அந்த சர்வர் ஆன் பண்ணுறதுக்கும் 5 ஊழியர்கள் மட்டும் வரலாம் அந்த சாலையில். அதுவும் மொதல் மாதம் கிடையாது, மொதல் மாதமே கொடுத்தாங்க. அது மாதிரி வரலாம்னு. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அங்கே 20 அடி தூரத்தில் ஆஃபீஸ்க்குள்ளே ஒருத்தர் அந்த எண்டில் இருப்பார், இந்த எண்டில் இருப்பார். அவர் தொட்டதை ஹேண்டை சானிடைஸ் பண்ணி அப்படிலாம் நடந்திருக்கு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் திறந்துருக்கல, லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இடத்த விற்று காசாக்கி இருக்க முடியாது, தங்கத்தை விற்று காசாக்க முடியாது. அன்றைக்கி மருத்துவ தேவைக்கு அவசியம்ங்கிறப்ப பங்கை தான் விற்று காசாக்கும். நஷ்டத்தை வித்திருப்பீங்க மொதல் ஒரு வாரம், அது வேறு விஷயம். பட் அதற்கு பிறகு ஏற ஆரம்பிச்சிச்சு பங்குச்சந்தை. ஸோ கோவிட் எல்லாமே நான் தான் சொல்கிறேன். எல்லாரும் when everyone fears there is an opportunity, when everyone is very confident. அப்போ பாம்பேயில் சொல்லுவாங்க, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஃப்ட்டில் போகிறப்ப அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் கேட்பாரு, சார் இன்றைக்கி என்ன ஸ்டாக் வாங்குறான்னு கேட்டால் அதுதான் டைம் டு செல் எவ்ரிதிங். அவர் கேட்குறாரு, அது வரைக்கும் அவர் கன்வின்ஸ் ஆகலை. டெய்லி பார்க்குறாரு, இவ்வளோ பணம் பண்ணுறாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு ஆசை வந்து கேட்கும் பொழுது அப்போ பங்குச்சந்தை பெரிய பீக்கில் இருக்குன்னு உலகம் முழுக்க பேசுதுன்னு அர்த்தம். கெட்ட நேரம் தான் நல்ல நேரங்கிறது ஒவ்வொருத்தர் மனசில் ஏந்திக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் லிட்டில் சினிக்கல். அது வந்து ஒரு தவறான அணுகுமுறைங்கிறது மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கும்பொழுது அது ஒரு அது நம்ம அது அப்படியே அந்த பார்க்கக்கூடாது. முதலீடு அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் சார். சூப்பர் குமாருங்கிற நேயர் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டை பற்றி விளக்கமாக வந்து சொல்லுங்கள், ஷேர் மார்க்கெட் வால்டைல் விட எந்தளவு இது வித்தியாசமானதுன்னு கேட்டிருக்காரு. ரொம்ப கவனத்தோடு ரொம்ப பயமாக தான் சொல்லணும். கமாடிட்டியில் கலக்கலாம்னு பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு புத்தகம் கூட எழுதினேன். அது இன்னும் அப்டேட் பண்ணலை. இப்போ இருக்கக்கூடிய அது விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பட் விற்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. பட் அது அப்டேட் ஆகலை, நிறைய மாறிடுச்சு அதுக்கப்புறம். கமாடிட்டியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் எதுவும் ரொம்ப ஆக்டிவாக இல்லை. ஒன்று வந்தது நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சுன்னு, அது வந்து பிரச்சனையாகி முடிவடைஞ்சு சரியான நிர்வாகம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய எம்சிஎக்ஸாக இருக்கட்டும், மற்ற எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் ஆகக்கூடிய கமாடிட்டி பிளாட்ஃபார்ம் எல்லாமே பெரும்பாலும் இல்லை, முன்பேற வணிகம் தான். ஊக வணிகம்னு சொல்லலாம், முன்பேற வணிகம்னு சொல்லலாம். அதில் தான் இப்போ இருக்கே தவிர, அதாவது டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்ட். அப்போ அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈட்டும் பொழுது ₹1 லாபம் வந்தால் நார்மல் மார்க்கெட்டில், டெரிவேட்டிவ்ஸில் ₹5 ₹10 பன்மடங்கு வரும். நஷ்டமும் அந்த மாதிரி பன்மடங்கு வரும். ஸோ அதனால தான் கமாடிட்டி மார்க்கெட் ரிஸ்க்கான்னு கேட்டால் ஆசச் ரிஸ்க் இல்லை, பட் அது டெரிவேட்டிவ்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால அது நிறைய ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது சிக்கல் என்னென்னா, ஒரு நிறுவனத்தோட பங்கு வாங்குறீங்கன்னா அதனுடைய ஆண்டறிக்கையை படித்து அதனுடைய எவ்வளோ லாபம் ஈட்டி இருக்கிறார்கள், அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குது, கேபிட்டல் க்ரோத் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருந்திருக்கு, எதிர்காலம் இப்படி அனலைஸ் பண்ணி வாங்குறீங்க. இதே நீங்கள் ஒரு கமாடிட்டி வாங்கும் பொழுது எப்படி வாங்க முடியும்? கொஞ்சம் சிக்கல். வாங்கலாம், சில தரவுகள் இருக்குது. இப்போ சில்வருக்கு நம்ம பேசணும், சில்வர் இன்ஸ்டியூட்டை பற்றி பேசணும். சில்வருக்கான டிமாண்ட் எவ்வளவு, புது டிமாண்ட் எவ்வளோ, புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்வைட் பண்ணி அதில் சில்வர் அப்ளை பண்ண போகிறாங்கன்னா அதற்கான டிமாண்ட் எவ்வளவு, அப்போ அது எவ்வளோ, சப்ளை எவ்வளோ இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் கேப் எவ்வளவு, அப்போ அதனால எவ்வளோ விலை ஏறும், இப்படின்னு ஒரு கணக்கு பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ண முடியும். பட் அதை தாண்டி பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸோ அதற்குன்னு ஒரு வருமானமோ எதுவும் கிடையாது. அதுவும்
வெள்ளி இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி கூட நீங்கள் அதை ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிடலாம். காப்பருக்கோ ஜிங்க்குக்கோ பேஸ் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பண்ணிட முடியும். பேஸ் மெட்டல்ஸு காப்பர், ஜிங்க், அலுமினியம் இதுக்கெல்லாம் பண்ணிடலாம், ஓரளவுக்கு பண்ணலாம். பட் தங்கத்துக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தங்கத்துக்கு வேறு எந்த விதமான 99.9% தொழில் பயன்பாடே கிடையாது, வருமானமும் கிடையாது. அது அதனுடைய ஒரே இது வந்து அது ப்ரெஷியஸ் மெட்டல்ங்கிற ஒரே ஒரு இதுதான். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது நம்ம கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூன்றாவது பிரச்சனை அக்ரி கமாடிட்டிஸ். எப்போ அரசாங்கம் தடை போடுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு இதனுடைய பொருள் விலை ஏறுதுன்னா அதோட தடை போட்டுருவாங்க. சமீப காலமாக எதுவும் பண்ணலை, ஏன்னா பெரும்பாலான பொருட்களுக்கு தடை போட்டாங்க. 2008 திரு சரத்பவார் அவர்கள் இருந்தாரா, யார் எனக்கு அமைச்சர் நினைவில்லை. அப்போ வந்து நிறைய குற்றச்சாட்டு வந்தது. அமைச்சகம் சொல்லி பார்த்தது, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் சொல்லி பார்த்தாங்க, எடுபடலை பொதுமக்களிடையே. இது ஒரு சூதாட்டம், இதனால தான் விலை ஏறுதுன்னு. ஸோ தூர்தால்லேருந்து உருவத்தால் எல்லாத்தையும் வந்து அதுலேருந்து நீக்கினாங்க. நீக்கிய பிறகு அது பன்மடங்கு விலை ஏறிடுச்சு. அதனால் இது வந்து இந்த சூதாட்டம் அல்லது இதனுடைய இந்த ஷார்ட்டேஜை வச்சு பணம் பண்ணுறதுங்கிறது வியாபாரிகள். அந்த வியாபாரி ஆன்லைன்லேயும் இருப்பான், ஆஃப்லைன்லேயும் இருப்பான், மார்க்கெட்லேயும் இருப்பாங்க. அதனால் அதை நம்ம வந்து அதுக்கு வேறு மாதிரியான அணுகுமுறை தான் சரியாக இருக்கும். கோல்டை பற்றி இன்னொரு கேள்வி. பப்பாட்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஐ காட் 50% ப்ராஃபிட் இன் கோல்ட் பீஸ், கேன் ஐ புக் த ப்ராஃபிட்? அகைன் இது 50% ப்ராஃபிட் இருக்குது, அதுக்கப்புறம் ஏறாதுன்னு எப்படி நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனால் நம்ம சொல்லக்கூடியது நம்முடைய அணுகுமுறை தான். நான் ஏற்கனவே இதை நம்ம விவரமாக பேசியிருக்கேன். நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்னா, எனக்கு வந்து தினசரி எந்திரிச்சு உட்காந்துன்னா 2 ரூபா இறங்கினா பக்குன்னு இருக்கும்னா ஒரு பகுதி லாபத்தை எடுத்துகிட்டு போகிறது, அவர் சொன்ன மாதிரி 50%ஓ 25%ஓ லாபத்தை எடுத்துகிட்டு போகிறது தப்பு இல்லை. ஸோ அவருடைய காஸ்ட்டு குறைஞ்சிடும். அந்த காஸ்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நான் 60 ரூபாய்க்கு வாங்கினேன் தங்கம் போன வருஷம். இந்த வருஷம் துவக்கத்தில் கோல்டு ETF வாங்கினேன். இன்றைக்கி 90 ரூபா இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், என்னோட 50% விற்றாலே எனக்கு 30 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். நான் வந்து என்னுடைய பாக்கி காஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாகிடும். அந்த விலைக்கு வரவே வராது. ஆல்மோஸ்ட் 99% வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நான் இப்போ நிம்மதியாக இருக்கலாம். அது 120 போட்டோம், 150 போட்டோம், இல்லை 50க்கே வந்து நிற்கிறதுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் வந்து அதையும் வச்சுருந்தா இன்னொரு 10 ரூபா ஏறினா ரெண்டுக்கும் சேர்த்து எனக்கு காசு கிடைக்குமே அப்படிங்கிற ஆசையில் இருக்கேன். அந்த ரிஸ்க் எடுக்க ரெடின்னா அதுக்கு போகணும். அதுதான் இதுக்கு எதுவுமே இலவசமாக கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. அந்த விலை நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்காக இருக்கலாம், உங்கள் மன நிம்மதியாக இருக்கலாம். அதை கொடுக்க ரெடியா, அந்த மன நிம்மதியை நான் இழக்க ரெடியா, அல்லது எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், நான் கூலாக இருப்பேன் சார், ஐ டோன்ட் மைண்ட் டேக்கிங் த ரிஸ்க்குன்னா ஒரு நம்பிக்கை வச்சா அதை ஹோல்ட் பண்ணுறது தான் பெட்டர். நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி அது மேலே ஏறுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்து, அதற்கான தரவுகள் உங்கள்கிட்ட இருந்து, சப்போர்ட்டிங் இது இருந்ததுன்னா அதை விற்கிறது சரியான முடிவாக இருக்காது. அது எப்போ பண்ணணும்னா, நம்மளை டீரிஸ்க் பண்ணிக்கிறப்ப, நமக்கு ஒரு சஞ்சலமான மனது இருந்தால், நமக்கு ஒரு பயமான ஒரு மனசு இருக்குது, அல்லது அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை, அல்லது கெப்பாசிட்டி இல்லை, அப்போ நம்ம புக் பண்ணிடுறது பெட்டர் ஒரு பார்ஷியல். அதுதான் ரொம்ப முக்கியம். சார், இந்த தொடர்ந்து நம்ம கமெண்ட் ஷோவாக இருக்கட்டும், நம்ம ஷோவாக இருக்கட்டும், இந்த கோல்டை பற்றின கேள்விகள் கூட நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ உலகத்தில் எவ்வளோ கோல்டு இருக்கோ அவ்வளோதான் நம்ம பயன்படுத்த முடியாது. இது மேலே ஒன்று கூட எக்ஸ்ட்ரா, ஒரு % எக்ஸ்ட்ரா இது பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோம், இன்னும் எவ்வளோ % பாக்கி இருக்குன்னு ஏதாவது தரவு ஏதாவது இருக்குங்களா சார்? நீங்கள் அப்பப்போ இப்படி கூகுளி போடுவீங்க, டக்குன்னு எனக்கு நினைவுக்கு வரல. பட் டேட்டா அவைலபிள். வேர்ல்ட் கோல்ட் கவுன்சிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த முழு ரிப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதனுடைய ரேரிட்டினால் மட்டும்தான் அதற்கு வந்து இந்த மதிப்பு. அந்த ரேரிட்டி என்னைக்கு மாறுதோ அதுக்கு மாறிடும். வேடிக்கையாக சொல்வார்கள், நான் இந்த அலுமினியம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அதை வந்து மன்னர் பரம்பரை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. ஏன்னா வெள்ளையாக ரொம்ப அழகான ஒரு உலோகமாக இருக்குது, இதை சாமானிய மக்கள்லாம் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அலுமினியம் வந்து ரோடாக கிடைக்க ஆரம்பித்த உடனே யார் வேணாலும் பயன்படுத்திக்கணும்னு விட்டுட்டாங்க. அப்படி தான் எந்த உலோகமுமே அது ஒரு அரிது அப்படிங்கிறத தவிர வேறு எந்த விதமான அப்ளிகேஷனும் இல்லைன்னா அது இதாக. நீங்கள் ஒரு ஹீரோ இருக்கார் சார், ஒரு பெரிய ஹீரோ பீக்கில் இருக்கார், மொதல் படம் ப்ராஃபிட், இந்த படம் நல்லா ஓடுது, அடுத்த படம் நல்லா ஓடுது, அப்போ அதுக்கு அடுத்த படம் நல்லா ஓடுதுன்னா நீங்கள் நினைப்பீங்க அதான நார்மல். ஆமாம். அப்போ அந்த அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க, அதை நம்பி தான் போய் போடுறாங்க. கன்ஃபார்ம்டாக 4வது படமோ 5வது படமோ ஊற்றிக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது? ஸோ நம்ம நம்பிக்கையில் தான் பண்ணுறோம். அது தொடர்ந்து அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏற்ற இறக்கம்ங்கிறது வாழ்க்கையில் எப்படி சகஜமோ, ஒரு நடிகருக்கு வாழ்க்கையில் எப்படி சகஜமோ, ஒரு இயக்குனருக்கு எப்படி சகஜமோ, முதலீட்டுக்கும் அது சகஜம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி தான். பட் இந்த சப்ளைங்கிறது லிமிட்டடுங்கிறதுனால தான் அது இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து வேறு மெட்டல் இல்லையானா இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பாப்புலர் ஆகலை. ஒரு ஆபரண தங்கமாக பாப்புலர் ஆகலை. பிளாட்டினம்லாம் ரொம்ப முயற்சி பண்ணாங்க, அது பெரிய அளவில் இந்த அளவுக்கு பிக்கப் ஆகலை. வெள்ளி நகையும் அந்த அளவுக்கு பிக்கப் ஆகலை. தங்கம் தான் இன்னும் சூப்பர் ஸ்டார். மேபி அந்த காலத்தில் ராஜா காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு இருந்ததுனால அந்த மோகம் இருக்கும் சார். அது ஒரு காரணம். தங்கத்துக்கு இன்னொரு காரணம் நம்ம சொல்கிறோம்ல, தங்கமான மனுஷன் சொல்கிறோம். என்ன காரணம்னா, அவர் வந்து வெளியே இருக்க அழுக்குகளோடு சேராமல் பியூராக இருக்கார், ரொம்ப நல்ல மனுஷன். அதுதான் சொல்கிறோம். தங்கம் அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக ஆக்சிடைஸ் ஆகாது. இப்போ தங்கத்தை விட வலிமையானது இரும்பு, ஆனால்
கால ஓட்டத்தில் 2 மேலையும் தண்ணியை போட்டு வச்சிங்கன்னா இரும்பு துரு பிடிச்சி காணாமல் போயிடும், உடஞ்சி போயிடும், பொலன்னு உதிர்ந்துடும். தங்கத்துக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா தங்கம் அந்த தண்ணியை கண்டுக்கிறதே இல்லை, அந்த தண்ணியோடையோ காத்தோடையோ அது ஈடுபடுறதே கிடையாது, தொடர்பு வச்சுக்கிறதே கிடையாது, தன்னை தானே பாதுகாத்துக்கொள்ளும், பியூராக இருக்கும். இரும்பால் அப்படி இருக்க முடியாது, அது கலந்து ஆக்சிடைஸ் ஆகி போயிடுது. ஸோ அதனால தான் தங்கத்தை வந்து அந்த குணத்தினால தான் அதை வந்து சொல்கிறது. ரெண்டாவது அதை வந்து சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது 100 கிராம் இருக்குன்னா அந்த 100 கிராம் ஒரு கிராமாக பிரித்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த 1 கிராமுக்கு அதே வேல்யூ. ஒரு கிரானைட் கல் இருக்குது, 3 கியூபிக் மீட்டர் கல்லுன்னா $3000 இருக்கும். அதே 1 கியூபிக் மீட்டர்னா $1000 இருக்கணும்ல, இருக்காது, $750 தான் இருக்கும். சைஸ் பெருசாக பெருசாக அதனுடைய விலை வந்து அதிகரிக்கும். ஏன்னா அந்த ஒரே சைஸில் கல் பெருசாக கட் பண்ண முடியும்ல, ஜாயிண்ட் இல்லாமல். அப்போ அதனுடைய விலை 2 மடங்கு 3 மடங்கு இல்லாமல் 4 மடங்காக இருக்கும். அது மாதிரி தங்கத்துக்கு வந்து கூடவும் கிடையாது, குறைச்சும் கிடையாது. அது 10 கிராமுக்கு ஒரு வேல்யூனா 1 கிராமுக்கு அதே வேல்யூ தான் பிரிச்சிங்கன்னா. இன்னொரு நல்ல விஷயம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும், நீங்கள் அதை எந்த நாட்டுக்கு வேணாலும் எடுத்துக்கிட்டு போகலாம். நீங்கள் எடுத்துக்கிட்டு போனால் அது எந்த நாட்டில் வேணாலும் அதை நீங்கள் மாற்ற முடியும். அந்த மாதிரி பல உலோகங்களை பல இதை நீங்கள் அந்த மாதிரி எளிமையாக கையில் கொண்டு போய் பல கோடிகளை நீங்கள் கொண்டு போய் மாற்ற முடியாது. நீங்கள் ஒரு தங்கமான மனிதர் சார். ரொம்ப நன்றி. நான் அதை நம்ப விரும்புகிறேன். ஆனால் நான் யாருன்னு எனக்கு தெரியும் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.